வணக்கம். இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சமீபத்தில் மோஜோ ஸ்டோரி அப்படின்ற ஒரு இணையதளத்துக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. இந்தியாவினுடைய பிரபல பத்திரிகையாளரான பர்கா தத் அவர்கள் தான் அந்த நேர்காணலை எடுத்திருந்தாங்க. குறிப்பாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கடந்த 3 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகைகளான த ஒயர் அப்புறம் த இந்தியா டுடே இந்த 2 பத்திரிகைகளுக்கும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். த ஒயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கக்கூடிய ஒரு இணையதளம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலான ஒரு ஊடகமாக இருக்குது. இந்த 2 ஊடகமுமே பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய சூழலில் திரும்பவும் தேசிய அளவில் கவனம் பெறக்கூடிய ஒரு இணையதளத்துக்கு அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். இந்த பேட்டியின் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது என்ன அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் அல்லது இந்த மும்மொழி கொள்கை விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்ததை வட இந்தியாவில் வேறு விதமான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக வட இந்தியாவில் பாஜகவா இருக்கட்டும் அல்லது ஒன்றிய அரசை ஆதரிக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டின் மீது வேற ஒரு பார்வையை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்து இருக்கு, வடக்கு விசஸ் தெற்கு அப்படின்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. தென் மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற என்ற பேரில் இந்தியாவை பிரிவினை தூண்டக்கூடிய விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது. இதை தாண்டி பாஜகவை ஆதரிக்கிறவங்க அப்படின்றது ஒரு பக்கம் அப்படி இருக்க, பாஜகவை எதிர்க்கிறவங்களும் சரி அல்லது முற்போக்கு பேசுகிறவங்களும் சரி பலருமே தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயம், குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் அல்லது இந்த மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இதில் அவர்களுக்கு வேற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு மாற்று கருத்தாக தான் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பத்திரிகைகளில் இந்த டீலிமிட்டேஷன் பற்றியும் சரி அல்லது இந்த மும்மொழி கொள்கையை பற்றியும் சரி பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் அவங்க பதிவு வச்சுட்டு வராங்க. அங்கே வரக்கூடிய ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு கட்டுரைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய பார்வைக்கு வித்தியாசமாக இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக 3 வாரங்களாக வட இந்தியாவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அளிக்கக்கூடிய அந்த பேட்டியின் மூலமாக அந்த பார்வைன்றது வட இந்தியாவில் வேறு ஒரு கோணத்துக்கு செல்றதா நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பிடிஆர் அவர்கள் சமீபத்தில் த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் ஒரு கட்டுரையும் வெளியிட்டிருந்தார். அப்போ இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் அவர்கள் இன்னும் எலாபரேட்டா பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. பிடிஆர் அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை பற்றியும் இந்த டீலிமிட்டேஷன் குறித்தும் என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம்.